அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது ஆடி பட்டம் எல்லாமே காடு வெள்ளாமை வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நம்ம இருக்கிற கோழிகளுக்கு வேறு இடத்த ரெடி பண்ணி தரப்போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், ஏற்கனவே நம்ம இந்த சைடு வச்சுட்டு இருந்தோம், அதாவது ரைட் சைடில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்த நம்ம மரம் எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் உங்களுக்கு எது வரைக்கும் போடுறோம் என்ன பண்ணுறோங்கிறத காட்டுறோங்க. ஃபுல்லாக இது வரைக்கும் உள்ளே சுற்றி கொண்டு போகணுங்க. அதாவது நான் வலை வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. 1 இன்ச்சு வலை 9 கிலோ வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. அதாவது ஒரு கிலோவுக்கு 30 அடி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணியிருக்கோம், பார்த்தா தெரியும். நான் அந்த இடத்துல இருக்கிற மரம், அதாவது இந்த சைடில் இருந்து இது வரைக்கும் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 250 அடி வருதுங்க. இது வரைக்கும் சுற்றி இதுக்குள்ளேயே கொண்டாந்துங்க மறுபடியும் ரோட்டுக்கு அங்கே வரைக்கும், அதாவது இந்த சைடு வரைக்கும். ஏன் மரத்தை எல்லா மரத்தையும் சேர்த்து போட்டிருக்கோம்னா, ஜிக்ஜாகாக போடும்போது நம்மளுக்கு இழுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ சதுரமாக இருந்துச்சுன்னா 4 சைடில் போட்டு பண்ணிடலாங்க. நம்மளுக்கு வளைஞ்சு இருக்கிறதுனால ஒரு மரத்துக்குள்ளேயே ஒரு மரத்துக்கு வெளியே அப்படி விட்டு தாங்க போடணும். பார்த்திங்கனாவே தெரியும், எல்லாம் வெட்டி போட்டு எல்லாம் சரலாக இருந்ததெல்லாம் சின்ன சின்ன சரலாக இருந்ததெல்லாம் வெட்டி உள்ளே போட்டிருக்குதுங்க. ஏன்னா மக்குனா கூட கோழிங்களுக்கு குப்பி ஆகும்ன்ட்டு. பார்த்திங்கன்னா அந்த சைடு குச்சி ஒன்று இருக்குதுங்க. அந்த குச்சி ஒன்றுலேருந்து அப்படியே நேராக அப்படி கொண்டாந்து நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போகிறோங்க. பார்த்திங்கன்னா பந்தல் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்குங்க. அதாவது அந்த சைடு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், மூங்கிலும் போட்டு பந்தலுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்குங்க. அதனால தான் சரி கோழி அடைச்சிட்டா பக்கத்து கட்டுக்கு போகாமல் இருக்கும், நம்மளும் எல்லாம் வைக்கலாம்னு கொடுத்துருவாங்க. அதாவது இப்படி மாற்றி மாற்றி போட்டு கொண்டாந்துக்கிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் ரோட்டு வரைக்கும் போய் மேயுதுங்க. முன்ன மேய்ச்சலுக்கே போகாமல் இருந்துச்சு. இப்போ என்னென்னா எல்லா பக்கம் போய் மேயுது. அதாவது 1 வயல் 2 வயல் தாண்டி கூட போய் மேயுதுங்க. அதனால் ஒன்று காட்டுக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் சண்டை வருங்க. இன்னொன்று நம்ம கட்டிலே வெள்ளாமை வைக்க முடியாதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ குழி எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க. குழி எடுக்கிறதுக்கு அந்த இடத்துலேருந்து நேராக அப்படி கொண்டாந்துங்க அப்படியே அப்படி வளைச்சாப்புல. ஏன்னா மரத்தில் ஏற்கனவே கங்கில் இருக்கிறதெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டுருக்குதுங்க. வெட்டி போட்டு நம்ம கடைசி வரைக்கும் கொண்டாந்துருக்கோங்க. நேராக இப்படி கொண்டாந்து இந்த இடத்துல கார்னரில் குச்சி ஊனிடுங்க. அதாவது இந்த இடத்துல குச்சி ஊனி மறுபடியும் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்க. அதாவது இப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்க. அதாவது கங்கோட ஏன்னா சரல்லாம் கிடக்குதுங்க. அதனால் நம்ம அந்த இடத்துல பண்ண முடியாதுங்கிறதுனால 2-3 இடத்துல குச்சி ஊனி அப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்க. அதாவது வலையை அடைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுக்கிறதுங்க. ஏன் வெறு இடத்துல அடைக்கலான்னு பார்த்தோங்க. வெறு இடத்துல அடைச்சா மழைக்கு வெயிலுக்கோ இல்லை காற்றுக்கோ கொஞ்சம் கோழிங்க தங்கி நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இங்கேங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழைக்கும் பெருசாக பிரச்சனை இல்லைங்க, வெயிலுக்கும் பிரச்சனை இல்லை, காற்று அடித்தாலும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம ஒரு எம்டியான இடத்துல போட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா குச்சியெல்லாம் ஊனி வச்சுங்க. குச்சி ஊனி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு அப்பங்குச்சி ஊனி இருக்குங்க, அந்த இடத்துல ஒரு பாலை ஊச்சி ஊனி இருக்குங்க. ஊனி ரெடி பண்ணியிருக்குதுங்க. ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கோம். மறுபடியும் அந்த இடத்துல ஒரு குச்சி, மறுபடியும் ஒரு குச்சி எடுத்துகிட்ருக்குங்க, குழி எடுத்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா திருப்பியே கோழிங்கெல்லாம் இங்கே தான் மெஞ்சிட்ருக்குது. மறுபடியும் ஃபுல்லாக விட்டா எப்படி நிற்கிது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க. பார்த்திங்கன்னா இப்போ குழியை எடுத்துகிட்ருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் தாங்க. கூப்பிட்டோங்க, அப்படி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டோம். சரி வந்தான், ஓகே அப்படின்னு சரி வச்சு செஞ்சுருவோம். அப்பயும் ஒரு மதியான வாக்கில் நேராச்சுன்னு கிளம்பிட்டாங்க. அதாவது பாதி வரைக்கும் செஞ்ச வாக்கில் அப்படியே இருந்துச்சுங்க. சரி இதுக்கு மேலே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. மிச்சம் எல்லாத்தையும் செஞ்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ குச்சி இந்த சைடு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கட்டும்போது அந்த சைடு ஒன்றுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு 2 குச்சி ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல கேப் இருக்குது. நம்ம கேப் விட்டு இழுத்து கட்டினோம்னாலும் ரொம்ப தொங்கிட்டு வருங்க. அதனால் ஏற்கனவே இந்த இடத்துல தான் விளையாடிச்சு இப்படி பாக்ஸ் ஆட்டு கொண்டாடுற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அந்த இடத்துல போட்டோம்னா எல்லாம் எம்டியாக இருக்கும், வெறுங்க இடமா இருக்கும், ஒன்றும் பறிக்கிறதுக்கு இருக்காது. இப்போ அதனால் சரி இதில் போட்டாச்சுங்க. இதில் போடும்போது நம்ம பந்தல் போடுறதுக்கும் வசதியாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பசுனே இருக்குது. ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் ஆடி பட்டம் வேறு வந்தனால இப்போ எல்லாருமே சோளம் கடலைன்னு போடுறாங்க. பக்கத்தில் எல்லாம் வழியை பற்றி காட்டுருக்குதுங்க. அதனால் பக்கத்தில் போச்சுன்னா அது பக்கத்தில் போகிறத விட 2-3 காடு தள்ளி போகுதுங்க. அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இதில் இப்படி இதோட போடுறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புறா கூண்டில் வச்சுருந்தோங்க. அதாவது இப்படி அந்த மரத்துக்குள்ளே விட்டு இது வரைக்கும் கொண்டாந்துருங்க.
இப்படி கொண்டாந்து இந்த சைடு சுற்றி மொத்தமாக ஒரு இடத்துல இப்போ நான் காட்டின இடத்துல வந்து கதவு வரமைங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து ஒரு கோழி அடையிறதுக்கு ஒரு கொட்டாயிட்ட போடணுங்க. ஏன்னா மேலே வர கம்பம் இருக்குது, அதனால கொஞ்சம் தள்ளி தான் போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புறா கூண்டு அடைச்சது எல்லாம் இங்கே தாங்க கிடக்குது. இந்த இடத்துல ஒரு பறன் செட்டாக போட்டு போடணுங்க. அதாவது வெளியே தாவக்கூடாது, உள்ளே போய் மரத்துக்கிட்டையும் போடக்கூடாது. ஏன்னா மரத்துக்கிட்ட அப்படியே இருக்கிறதுக்குள்ள மரத்துலேயே அடைக்கலாங்க. இடி விழுந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. இப்போ வந்து வலை வந்து கயிறு கோர்த்து வரலிங்க, நம்ம தான் வந்து கயிறு கோர்த்துட்ருக்கோம். அதாவது இந்த கயிறு தனியாக வாங்கிட்டு வந்தோங்க. இது ஒரு 600 கிலோ 600 கிராம் வாங்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேங்க. அதாவது எத்தனை ஒரு 250 330 அடி வரும்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா வரலிங்க, அளவுத்தோடலாம் வரல, 200 சில்லறையே வரல. சரி போதும், வர வரைக்கும் வரட்டும் அப்படிங்கோசரம் ஃபுல்லாக பின்னி ஏன்னா சுற்றி பின்னி போடுங்க. அதாவது 250 அடி பின்னா தான் நம்ம இழுத்து கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இழுத்து கட்டிக்கிட்டே வந்திருக்கோங்க. அது இல்லாமல் கல்லாக கிடக்குது இல்லை, ஏன்னா இங்கே வந்து காட்டுக்கல்லாம் பொறுக்கினது கொட்டி இருக்குது, கிணத்துக்கள்லாம் பொறுக்கினது கொட்டி இருக்குதுங்க. அதனால் அது இழுத்து கட்டியிருக்குங்க. இழுத்து ஒவ்வொரு இடத்துலையும் இழுத்து அந்த முடிச்சு போட்டாப்பில் இருக்கிறதுல வந்து டொயினை போட்டு கட்டியிருக்குங்க. இந்த இடத்துல புறா குண்டில் வச்சுருந்தோம். விரைவில் நம்ம மறுபடி புறாவும் வளர்த்துவோன்னு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அது வரைக்கும் செஞ்சு வச்சுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும், இந்த இடத்துல லூஸ் விட்டாச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, மேலே இழுக்க முடியாது அப்படின்னு ஒரு இதில் விட்டாச்சுங்க. கடைசியில் பார்த்தா மேலே இளவு என்ன இழுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுங்க. லூஸ் அந்த சைடு, ஏன்னா சுற்றி நம்ம கொண்டு போய் கட்டியாச்சுங்க. அங்கங்கே கீழே தொங்கக்கூடாதுன்னு மரத்துலேயே கட்டி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இழுத்து பார்த்தா அந்த சைடு ஃபுல் லூஸ் வருதுங்க. லூஸ் எடுக்க ஹைட் வருது. இந்த இடத்துல இறக்கும் கரெக்டாக, அந்த இடத்துல ஹைட்டெலாம் போயிடுச்சுங்க. இந்த முருங்கை மரத்தையும் கவர் பண்ணி தான் போடலான்ட்டு இருந்தோங்க. முருங்கை மரம் வேறு வளைஞ்சாப்பிட்றதுனால அது போட்டோம்னாலும் மடியும் அது மேலே ஏறி போவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் செஞ்சாச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடி ஹைட்டுக்கு மேலே போட்டிருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா இறக்கமான பகுதி, அந்த இடத்துல ஹைட்டு கம்மியாக போயிருக்குங்க. அதாவது மட்டமான இடத்துல ஹைட் அதிகமாகவும், இறக்கமாக இருக்கிற இடத்துல இன்னும் இறக்கமாகவும் போட்டாச்சுங்க. சரி, இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போட்டு கொண்டு போயிருக்குதுங்க. வெளியே சுற்றி கொண்டு போயிருக்குதுங்க. அதாவது முன்ன போட்ட அளவு வேறுங்க, இப்போ போட்ட அளவு வேறு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கிலோ 10 கிலோ வாங்கிக்கலாங்கிற மாதிரி போட்டோங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தோம், சரி ஒதுக்கி இருக்கிறதுக்கு அப்படி போட்டுட்டு இருந்தோம்னா டைம் ஆகும்னுக்கோசரம் இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னுக்கோசரம் சைஸ் சின்னது பண்ணி வச்சுங்க. சுற்றினா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றி போய் இந்த மரத்துக்கிட்டலாம் வருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி உள்ளே தள்ளி போட்டிருக்குங்க. உள்ளே போட்டு இப்போ கூட எல்லாம் வெளியே தாங்க அமைஞ்சிருக்குது. நைட்டு விட்டு வந்தால் தாங்க தெரியும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் இந்த ஆடி மாதம் கஷ்டம்தாங்க. ஒன்று மழை, ஒன்று பக்கத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது ஒருத்து, இன்னொன்று நோவு வர ஆரம்பிக்குங்க. அதாவது மழை காலத்தில் இந்த குருவுங்க நம்ம குஞ்சுங்களே எல்லாம் மலையில் ஆரம்பிச்சுன்னா அதாவது இளங்குஞ்சுங்க குருவ ஆரம்பிக்கும். அதுங்களுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணணும், நம்ம நிலையாமையும் வச்சுருக்கணும், வெளியே போகாமல் வச்சுருக்கணும், தீனியும் கொடுக்கணும், எல்லாமே இந்த ஏன்னா காடு வந்து வெறுங்காடாக இருக்கும்போது பிரச்சனையே இல்லைங்க. மழை காலத்தில் அது பாட்டில் வளருங்க. பக்கத்தில் எல்லாம் வெள்ளாமை கடை, அதாவது மானாவாரி கடை வச்சுருந்தா கூட பக்கத்தில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. இப்போ கரெக்டு சைடோ இல்லைன்னா நம்ம மொட்டைக்காட்டு சைடு ஏதாவது இருந்தோம்னா தப்பு இல்லைங்க, ஃபுல்லாகவே நம்ம பாட்டில் விட்டுடலாம். சரி இருக்கிறது அது பாட்டில் வந்திருக்கும் அப்படின்னு விட்டுலாங்க. நம்மளது இத்தனை நாளாக வெறுங்காடாக கிடக்கும்போது போய் மேயுங்க. இப்போ எல்லாம் வெள்ளாமை மேய்க்கிற நேரத்தில் தான் போய் மேயுது. அதாவது நம்ம எதுவுமே எதிர்பார்த்தது வந்து கரெக்டாக நடக்காது. அது எல்லா விஷயத்துலன்னா கோழி வளர்த்துறது அதே மாதிரி தாங்க. ஓகேங்க, நம்மட்டுக்கெல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வருங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாட்டுக்கெல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வருங்க. நன்றி, வணக்கங்க.